அவ்வெழுத்தாலாடுதையா இந்த ஆரடி மெய்யெழுத்து. அவ்வெழுத்தாலாடுதையா இந்த ஆரடி மெய்யெழுத்து. மகண்டா உன் போல் மகன் எவண்டா கர்ஜிப்பது ரச்சிப்பது ஆறு முகண்டா. சிவன் மகண்டா உன் போல் மகன் எவண்டா கர்ஜிப்பது ரச்சிப்பது ஆறு முகண்டா. அறுத்தவண்டா சூரன் உடல் இரண்டா பொங்கும் மலை சங்க தலை பதம் தொடுண்டா. மதம் இரண்டா பச்சை மயில் வருண்டா சுத்தும் வினை கொத்தி துணை அது தருண்டா. முருகா உனை நான் தொழுபவண்டா. ஆறு 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 வட எங்க ஹீரோ நீதாயா சூரனையே கூறு போட வந்த ஹீரோ நீதாயா. ஆறு 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 வட எங்க ஹீரோ நீதாயா சூரனையே கூறு போட வந்த ஹீரோ நீதாயா. சிவன் மகண்டா உன் மகன் எவண்டா ரச்சிப்பது ரச்சிப்பது ஆறு முகண்டா. அறுத்தவண்டா சூரன் உடல் இரண்டா பொங்கும் மலை சங்க தலை பதம் தொடுண்டா. ஓம் ஸ்ரீ கந்தனே சரவண பவனந்தனே திருச்செந்தூர் முருகனே குருபுவனே ஓம் ஸ்ரீ கந்தனே சரவண பவனந்தனே திருச்செந்தூர் முருகனே குருபுவனே கண்முகவடி வேலனே அறுபடையிலும் வீரனே பழனிமலை வீரனே திருமுருகா ஓம் ஸ்ரீ கந்தனே சரவண பவனந்தனே அருதருகில் சந்தனே குருபுவனே மகளை துரத்தி துரத்தி காதலிச்ச முருகா துரத்தி யாரும் உயர வேண்டி முருகனே நீவா. துரத்தி மகளை துரத்தி துரத்தி காதலிச்ச முருகா துரத்தி யாரும் உயர வேண்டி முருகனே நீவா. தமிழ் கடவுள் ஒன்ன தூக்கி தலையில் வச்சோம் குமரா எங்க இனத்தை நல்லா வாழ வையே கதுராம கந்தா கதுராம கந்தா. ஆறு 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 பண்ட எங்க ஹீரோ நீதாயா சூரனையே கூறு போட வந்த ஹீரோ நீதாயா. ஆறு 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 பண்ட எங்க ஹீரோ நீதாயா சூரனையே கூறு போட வந்த ஹீரோ நீதாயா. சிவன் மகண்டா உன் மகன் எவண்டா ரச்சிப்பது ரச்சிப்பது ஆறு முகண்டா. அறுத்தவண்டா சூரன் உடல் இரண்டா பொங்கும் மலை சங்க தலை.
சொன்னவன் இவன் தானோ, முத்தமிழ் தந்தவன் இவன் தானோ, சீராந்த மதுரையிலே செங்கோல் செலுத்தி வரும் தேவியவள் மடியினிலே தவழ்ந்தானோ, தவழ்ந்தானோ, முகம் மலர்ந்தானோ. எல்லாம் வல்ல தேசம் செய்த பெருமான் யார் என்று சொன்னால் முருகப்பெருமான். உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் தமிழ் கடவுள் சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முருகன் சொன்னீங்கன்னா நீங்க தெரியும் உங்களுக்கு, மு ரு கு, ரைட்லா? இம் பிளஸ் உ, மு. ஒரு மெய் எழுத்தும் ஒரு உயிர் எழுத்தும் சேர்ந்து மு. இர் பிளஸ் உ, ரு. இ பிளஸ் உ, கு, முருகு. வல்லினம் மெல்லினம் இடையினமும் சேர்ந்து மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் சேர்ந்த ஒரு பெயர் இருக்குன்னு சொன்னா அது நம்மளுடைய முருகப்பெருமான். கைதட்டலாம். இப்ப அவருக்கு பல பெருமைகள் இருக்குது. அவரை பத்தி பேசணும்னா நீங்க 20 நிமிஷம்லாம் பத்தாது கார்த்தி. அதெல்லாம் பெரிய பட்டிமன்றமே போடலாம் நம்ம. ஏன்னா கந்த புராணத்தை பத்தி நாங்க நிறைய நிகழ்ச்சி நடத்திருக்கோம். உலகத்தில் அழிக்க வேண்டிய விஷயத்தை அவர் செய்து காமித்தார். ஆணவத்தில் இருந்தான் சூரபன்மன். அந்த ஆணவத்தை அழித்ததோடு மட்டுமல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் முருகப்பெருமான் சொன்னார். அப்படி ஆணவத்தில் இருந்தவனுக்கு அடைக்கலமும் கொடுத்தார். தஞ்சம் அடைந்தவனை அவன் 2 வாகனங்களாக ஆக்கி, ஒன்றை சேவலாகவும் ஒன்றை இன்னொன்னு யார என்ன வச்சிருக்கிறாரு சொல்லு. என்ன செஞ்சாரு? என்ன செஞ்சார் சொல்லு. மயிலாக அப்படி வாகனங்களாக மாற்றிக்கொண்ட சேவர் கொடியவனாக காட்சியளித்த பெருமான் யார் என்று சொன்னால் நம்முடைய முருகன். உனக்கு நீ வேணாம் சொல்ல பரவாயில்ல, நான் உனக்கு வரம் தரேன். நீ விரும்புகிற பொழுதுதான் உனக்கு மரணம் நடக்கும். இந்த வரத்தை தெய்வம் கொடுக்கவில்லை. இந்த வரத்தை ஒரு மனிதன், ஒரு தகப்பன் மகனுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தகப்பனால் கொடுக்க முடியாது. அதனாலதான் முன்னோர் வழிபாட்டை நாம் சரியாக செய்ய வேண்டும். முன்னோர் வழிபாடு, இங்க முருகன் வழிபாடு எவ்வளவு முக்கியமோ முன்னோர் வழிபாடும் முக்கியம். அமாவாசைக்கு எல்லாரும் முன்னோர்கள் நினைக்கணும். நீத்தார் பெருமை படிச்ச குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறீங்க. நீத்தார் பெருமை என்ற ஒரு அதிகாரத்தையே வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதை பாருங்க, உங்களுக்கு தெரியும். இச்சா சக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி என்று சொல்லக்கூடிய 3 சக்திகளும் உடைய பெருமான் யார் என்று சொன்னால் அது முருகப்பெருமான் என்று சொன்னால் மிகையாக. எந்த இடத்தில் அவர் கூட்டாலும் எளிமையா ஓடியார். அவர் கையில வேல் மட்டும் இல்ல, அவர் பெரிய ஆளு. நம்முடைய தேவர் யாரு? நம்ம சாண்ட சின்னப்பா தேவர். திருச்செந்தூர்ல போனீங்கன்னா அந்த பிரகாரம் அவர் கட்டியிருப்பார். அவரே ஒரு ஆலயத்தை எழுப்பினார், மருதமலை முருகன் கோவில். இப்ப கும்பாபிஷேகம் ஆச்சு. ஒரு மாசம் உத்தரகோசமங்கை ஆலயத்தில் கும்பாபிஷேகம் எடுக்கிற அன்னைக்கு பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம் அவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது. உண்மையில அவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது சக்திமார்களை பூரா என் தாய் பராசக்தியை பார்க்குற மாதிரி அவங்களெல்லாம் பார்க்குறேன். அவ்வளோ அற்புதமான தாய்மார்களை இங்கே உட்காந்துருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்காக நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இப்பொழுது முருகப்பெருமானை அழைத்துவிட்டு நான் விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். அவரை சாண்ட சின்னப்பத்தை அவர் கண்ணதாசனை கூட்டு ஒரு பாட்டு எழுத சொன்னார். திருமகன் முத்து குமரனை மறவேன், நான் மறவேன், பக்தி கடல் என பற்று பெருகிட வருவேன், நான் வருவேன், பரமனின் திருமகனே, அழகிய தமிழ் மகனே, காண்பதெல்லாம் உனது முகம், அது ஆறுமுகம், காலமெல்லாம் எனது மனம் உருகுது முருகா, அதிபதியே குருபரனே, அருளதியே சரவணனே, அதிபதியே குருபரனே, அருளதியே சரவணனே, பணியது நதியது மலையது கடலது சகலமும் உனதொரு கருணையில் எழுவது, பணியது நதியது மலையது கடலது சகலமும் உனதொரு கருணையில் எழுவது, வருவாய் குகனே மேலையா, மருதமலை மருதமலை, தேவரின் குளம் காக்கும் மருதமலை முருகா, மருதமலை மாமணியே முருகையா. அப்படி சிறப்பான இந்த முருகப்பெருமான் இங்கே வேல் முருகனாக, நீங்க எந்த முருகனா வழிபடலாம். அவர் கந்தன் என்றாலும், கடம்பன் என்றாலும், கார்த்திகேயன் என்றாலும், 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்த அந்த திருக்குமரனை நீங்க நினைத்தாலே
உங்களுக்கு சிறப்புகள் கிடைக்கும். அந்த தெய்வத்தை வணங்குகிற பொழுது தயவுசெய்து குழந்தைகள் கவனத்திற்கு கந்த சஷ்டி கவசம் படிங்க. நாளை திருவடிகளை பற்றிக் கொள்ளுங்கள். கந்த சஷ்டி கவசத்தை வாசியுங்கள். பாம்பன் சுவாமிகள் இயற்றி அந்த கவசத்தையும் வாசியுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததெல்லாம் கிடைக்கும். மாதந்தோறும் இந்த சஷ்டி சின்ன இந்த பெருமச்சேரி கிராம மக்களுக்கும் என்னை அழைத்து சிறப்பித்த சகோதர பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வீட்டுக்குள்ள வந்த எங்க வேலையா நான் பாட்டுக்குள்ள